ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து சாம்சங் கேலக்ஸி F56 5G இந்த ஃபோன் வந்து இப்போ வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. நம்ம இந்தியாவில் ஒரு அண்டர் 13K வந்து இந்த ஃபோன் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த ஃபோனை வந்து ஸ்லிம்மஸ்ட் ஃபோனுன்னு சொல்லி கொண்டு வந்திருக்காங்க. 7.6 mm திக்னஸ்ல ஒரு ஸ்லிம்மஸ்ட் ஃபோனு, ஒரு 30,000 ரூபாய்க்குள்ள 5G ஃபோனு சாம்சங்ல வாங்குற மாதிரினா கண்டிப்பா சாம்சங் கேலக்ஸி F56 கண்டிப்பா ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இந்த ஃபோனை வந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஃபோன்ல வந்து அப்கிரேடு என்ன இருக்கு, டவுன் கிரேட் என்ன இருக்குன்னு ஒன் பை ஒன்னா அந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். சாம்சங் கேலக்ஸி F56 5G இந்த ஃபோன் வந்து நம்ம கண்ட்ரில வந்து லான்ச் பண்ணிட்டாங்க. இந்த ஃபோன்ல வந்து பேட்டரி மில்லி ஆம்பியரும் உங்களுக்கு 5000 தான் இருக்கு. IP68-69 ரேட்டிங்கும் இல்லாம கொண்டு வந்திருக்காங்க. IP ரேட்டிங்கே இல்லாம இந்த ஃபோனை கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஃபோன் வந்து மார்க்கெட்ல எப்படி சேல்ஸ் இருக்குன்னு தெரியல. ஆனா நம்ம வந்து என்னென்ன ரெஸ்பெக்ட் இருக்குன்னு ஒன் பை ஒன்னா பாத்திரலாம். இந்த ஃபோனோட திக்னஸ்ன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 7.2 mm திக்னஸ் கொடுத்துருக்காங்க. அவர் சொன்ன மாதிரி வேல்டஸ்ட் சாம்சங் ஸ்லிம்மஸ்ட் ஃபோன் சொல்லியிருக்காங்க. ஆனா வேல்டு ஸ்லிம் ஃபோன் கிடையாது. இது வந்து சாம்சங்ல அண்டர் 13K ஸ்லிம் போனா நாங்க கொண்டு வந்திருக்கோம், ஸ்லிம்மஸ்ட் போனா கொண்டு வந்திருக்கோம் அப்படி சொல்லி மட்டும் தான் அந்த போனே வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அதனால திக்னஸ் வந்து ரொம்பவே கம்மியாவே இருக்கு. வெயிட்னு பாத்தீங்கன்னா வெயிட்டும் உங்களுக்கு ரொம்பவே கம்மியா இருக்கு. 180 கிராம் தான் அந்த போனோட வெயிட்டே கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு கிளாஸ் ஃப்ரண்டும் பேக் சைடும் கார்னிங் கொரில்லா கிளாஸ் விக்டஸ் பிளஸ் ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல ப்ரொடக்ஷன் தான். உங்களுக்கு ஃப்ரண்ட் சைடும் சரி பேக் சைடும் சரி விக்டஸ் பிளஸ் கொடுத்துருக்காங்க. கார்னிங் கொரில்லா கிளாஸ் இது நல்ல ப்ரொடக்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. அந்த போனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சூப்பர் அமோலேட் பிளஸ் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. சூப்பர் அமோலேட்ல பிளஸ் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இது லேட்டஸ்ட் ப்ராசஸர் தான் அமோலேட்ல. இந்த அண்டர் 13K ஒரு நல்ல டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. இந்த போனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபுல் HD பிளஸ் கிடைச்சிரும். 120 Hz ரெஃபரன்ஸ் ரேட் இந்த போன்ல இருக்கு. எல்லா போன்ல இருக்கிற மாதிரி 1200 நிட்ஸ் பீக் பிரைட்னஸும் இந்த போன்ல கொடுத்து வச்சிருக்காங்க. இந்த போனோட சைஸ்ன்னு பாத்தீங்கன்னா 6.74 இன்ச்சஸ் வந்து சைஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ரெசல்யூஷன் பாத்தீங்கன்னா 1080x2314 பிக்சல்ஸ் வந்து இந்த போன்ல கொடுத்து வச்சிருக்காங்க. பிபி டென்சிட்டின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 382 பிபி டென்சிட்டி கொடுத்து வச்சிருக்காங்க. இந்த போனை பொறுத்த வரைக்கும் அவுட் ஆஃப் பாக்ஸ்ல உங்களுக்கு Android 15 கிடைச்சிரும். 2025 இந்த போன் லான்ச் ஆகுதுனால Android 15 கிடைச்சிரும். ஒன் UI வந்து உங்களுக்கு 7 கிடைச்சிரும். சாம்சங்கோட ஒன் UI லேட்டஸ்ட் UI வந்து 7 கிடைச்சிரும். உங்களுக்கு 6 வருஷத்துக்கான அப்டேட் கொடுக்குன்னு சொல்லி அவங்க ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. செக்யூரிட்டி அப்டேட்டும் சரி, மெயின் அப்டேட்டும் சரி. உங்களுக்கு Android 15 உங்களுக்கு வந்து Android 21 வரைக்கும் உங்களுக்கு அப்டேட் கிடைக்கும்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. அண்டர் 13K பட்ஜெட்ல இவங்க எப்பவுமே வந்து சாம்சங்கை பொறுத்த வரைக்கும் ஸ்பெக் எல்லாம் வந்து அதிகமா ஹைப் கிரியேட் பண்ணி கொடுக்காம அப்டேட் எல்லாம் வந்து ஹைப் கிரியேட் பண்ணி கொடுப்பாங்க. சாம்சங்கை பொறுத்த வரைக்கும் அப்டேட் வந்து ப்ராப்பரா ஒரு 5 years 6 years வரும்னு சொல்லி கண்டிப்பா ட்ரஸ்டடா வாங்குறவங்க கண்டிப்பா இந்த போனை வாங்குவாங்க. இந்த போனை பொறுத்த வரைக்கும் ப்ராசஸர்னு பாத்தீங்கன்னா எக்ஸினஸ் ப்ராசஸர் தான் கொடுத்துருக்காங்க. 14804nm தான். இந்த போன்ல வந்து ஸ்னாப் டிராகனும் கொடுக்கல, மீடியாடெக்கும் கொடுக்கல, சாம்சங்கோட எக்ஸினோஸ் ப்ராசஸர் தான் கொடுத்துருக்காங்க. அந்த ப்ராசஸர் வந்து ஒரு மிட் ரேஞ்ச் போன்ல ஓரளவுக்கு ஓகேவா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும். இந்த போனை பொறுத்த வரைக்கும் ஆக்டா கோர் ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜ்னு பாத்தீங்கன்னா மொத்தம் 2 ஸ்டோரேஜ் கொண்டு வந்திருக்காங்க. 8GB 128, 8GB 256. நீங்க 8GB 128 28,000 ரூபாய்க்கு வாங்கிக்கலாம். கார்டு ஆஃபர் உங்களுக்கு இருக்கு. அண்டர் 13K நீங்க வந்து இந்த போன் வந்து கண்டிப்பா பர்ச்சேஸ் பண்ணிக்கிற மாதிரி தான் போனை கொண்டு வந்திருக்காங்க. LPDDR5X RAM கொண்டு வந்திருக்காங்க. UFS வந்து 3.1 கொடுத்துருக்காங்க. லேட்டஸ்ட்னா வந்து சாம்சங்ல இந்த பட்ஜெட்ல லேட்டஸ்ட். ஆனா வந்து 4.1 வரைக்கும் இப்போ வந்து எல்லாருமே கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. 4.1 4.0 ஆனா இது வந்து சாம்சங்ல அண்டர் 13K வந்து லேட்டஸ்ட் 3.1. இந்த போனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு லவுட் ஸ்பீக்கர் வந்து நல்லா லவுடாவே இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அது மாதிரி 3.5 ஜாக் இந்த போன்ல வந்து கிடையாது. வயர் ஹெட்ஃபோன் வந்து இந்த போன்ல யூஸ் பண்ண முடியாது. Wi-Fi 6 சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ப்ளூடூத் வந்து 5.3 கொடுத்துருக்காங்க. இந்த போன்ல வந்து NFC சப்போர்ட் கொடுக்கல. இந்த அண்டர் 13K NFC கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். சாம்சங்னாலே ஒரு பிரீமியம் கஸ்டமர் தான் வாங்குவாங்க. இந்த பிரீமியம் கஸ்டமர் கண்டிப்பா வந்து நியர் ஃபீல்டு கம்யூனிகேஷன் NFC வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. அது இந்த போன்ல இல்லாதது வந்து ஒரு டவுன் கிரேடா தான் தெரியுது. USB வந்து Type-C போட்டு தான் கொடுத்துருக்காங்க. 2.0 வெர்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. OTG சப்போர்ட் இருக்கு. ஃபிங்கர் பிரிண்ட் உங்களுக்கு இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட், ஆப்டிகல் ஃபிங்கர் பிரிண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த போன்ல வந்து 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. இப்போ எல்லா போன்லயுமே 6000 7000 8000 10,000 mAh எல்லாம் கொண்டு வந்துட்டாங்க. ரியல்மிலாம் கொண்டு வந்துட்டாங்க. ரியல்மி GT சீரீஸ் எல்லாம். ஆனா இவங்க வந்து 5000 mAh பேட்டரிக்கு வந்து கொடுக்கறது வந்து மற்ற போனை கம்பேர் பண்ணும்போது எல்லாருமே யோசிப்பாங்க இந்த போன் வாங்கவா வேண்டாமான்ட்டு. இப்போ எல்லாரும் மில்லியம்பேர் பார்த்து வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. 6000 mAh 7000 mAh ஒரு 19 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங்கா 100 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங்கா பார்த்து வாங்கும்போது இதுல வந்து 45 வாட்ஸ் தான் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கு. அது உங்களுக்கு அவுட் ஆஃப் பாக்ஸ் வந்து சார்ஜர் அடாப்டரும் இருக்காது. இது ஒரு டவுன் கிரேடு. 45 வாட்ஸ் கொடுத்துருந்தாலும் நம்ம தனியா கொடுத்து காசு கொடுத்து வாங்குற மாதிரி தான் இருக்கும். உள்ள போன் மட்டும் போன் இருக்கும், வித் கேபிள் இருக்கும். மற்றபடி நம்ம வந்து கேஸும் சரி, ஒரு நல்ல குவாலிட்டியான கேஸும் சரி, ஒரு அடாப்டரும் தனியா வாங்குற மாதிரி தான் இருக்கும். சாம்சங் கஸ்டமருக்கு இது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கும் இந்த போனை பொறுத்த வரைக்கும்.
சாம்சங் கேலக்ஸி F56. இப்போ இந்த போன்ல வந்து மொத்தம் 2 கலர் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு வந்து என்ன கலர்னா கிரீன் கலரு, அதுக்கப்புறம் வந்து வயலட் கலரு. இதுல வந்து பிரீமியம் எடிஷன்னா அந்த கிரீன் கலர் தான் வந்து பிரீமியம் எடிஷன் சொல்லியிருக்காங்க. கிரீன் கலர் நான் பேக் சைடு போடுறேன். கிரீன் கலர் வந்து லுக் வைஸா சூப்பராகவே இருக்கு. பேக் சைடு பாக்குறீங்களா 3 கேமரா இருக்க மாதிரி செட்டப் இருக்கும். ஒன்னு வந்து பிரைமரி கேமரா வந்து 50 மெகா பிக்சல் கொடுத்துருப்பாங்க. நீங்க வந்து அதுல வந்து 2x ஜூம் போர்ட்ரேட் ஷாட்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செகண்டரி கேமரா அல்ட்ரா வைடும் கொடுத்துருக்காங்க 8 மெகா பிக்சருக்கு. மேக்ரோ ஷாட் எடுக்கிறதுக்கு ஒரு 2 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. ஒரு 3 கேமரா இருக்கும், 1 2 3 ஸ்ட்ரைட்டா கொடுத்துருப்பாங்க. சைட்ல ஒரு எல்இடி ஃபிளாஷ் இருக்கும். இந்த போனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 4K 13 எபிஎஸ் வரைக்கும் நீங்க வீடியோ ஷூட் பண்ணிக்கலாம். 113Kல வந்து இப்போ ஓப்போ விவோ எல்லாம் வந்து 4K 16 எபிஎஸ் 13 எபிஎஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. அதை கம்பேர் பண்ணும்போது இதுலயும் உங்களுக்கு 4K 13 எபிஎஸ் வரைக்கும் நீங்க வீடியோ ஷூட் பண்ணிக்கலாம். செல்ஃபி கேமரான்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 12 மெகா பிக்சல் இருக்கு. நீங்க HDR மூலியமா வீடியோ எடுத்துக்கலாம். உங்களுக்கு ஃப்ரண்ட் கேமராவும் சரி HDR சப்போர்ட் ஆகும். செல்ஃபி கேமராவும் HDR மூலியமா நீங்க வீடியோ எடுத்துக்கலாம். இந்த போனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கூலிங் வேப்பர் சேம்பர் போட்டுறதுனால அவ்வளவா ஹீட் ஆகாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா வந்து இந்த எக்ஸினஸ் ப்ராசஸர் வந்து இந்தியாவில் வந்து லான்ச் பண்ணாலே ஓரளவுக்கு வந்து பேனிக் ஆவாங்க இந்தியா பீப்புள்ஸ் வந்து. ஏன்னா எக்ஸினஸ் ப்ராசஸ் வந்து நம்ம கண்ட்ரில வந்து ஓவரா ஹீட் ஆகும். ஃபாரின் கண்ட்ரிக்கு ஓகே, நம்ம கண்ட்ரில வந்து ஸ்னாப் டிராகன் கொடுங்கன்னு எல்லாருமே கேட்பாங்க. ஆனா வந்து இப்போ வந்து ஃபிளாக்ஷிப் மொபைல் எல்லாம் வந்து இவங்க ஸ்னாப் டிராகன் தான் கொடுக்குறாங்க. ஆனா இது மிட் ரேஞ்சினால வந்து அவங்க எக்ஸினஸ் ப்ராசஸ் தான் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பா அந்த போன் வேணும்னா வாங்கி ட்ரை பண்ணுங்க. இதுல வந்து உங்களுக்கு பேட்டரி மில்லியம்பேர் வந்து 5000 தான் கொடுப்பாங்க. ஐபி ரேட்டிங் இல்லாத போன் தான். இந்த போனை வந்து முழுக்க முழுக்க ஸ்லிம்மஸ்ட் போன் சொல்லி தான் கொண்டு வந்திருக்காங்க. சாம்சங்ல ஒரு 113Kல ஒரு ஸ்லிம்மான போன் வாங்கணும்னா இந்த போனை வந்து நீங்க வாங்கி யூஸ் பண்ணலாம். அதுவும் 6 வருஷத்துக்கான அப்டேட் கொடுக்கும். அந்த அப்டேட் பிளானும் அதுக்கப்புறம் வந்து ஸ்லிம்மஸ்ட் போனு, இந்த 2 மட்டும் தான் வந்து ஃபோக்கஸ் பண்ணி இந்த போனே வந்து கொண்டு வந்திருக்காங்க. கண்டிப்பா அந்த போனை வாங்கி ட்ரை பண்ணுங்க. நம்ம சேனலை பார்க்குறவங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இதோட இந்த வீடியோ வந்து எண்ட் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ, பை ஃப்ரெண்ட்ஸ்.